தினமலர் ஆன்மீக அன்பர்களுக்கு நமஸ்காரம். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் குச்சேலர்கிட்ட சொல்றார். குச்சேலர் அவரை பகவானை பார்க்கறதுக்கு துவாரகைக்கு போயிருக்கார். சுஷீலை அனுப்பிச்சிருக்கா அவரை போய் பார்த்துட்டு வாங்கன்னு. ஆத்து கஷ்டத்துக்காகலாம் குச்சேலர் போல. அப்படி போறவரும் இல்லை. அவர் பரம பாகவதர். பகவான் என்னை எப்படி வச்சிருக்காரோ அப்படி நான் இருப்பேன்னு இருக்கிறவர். பார்க்க முடியுமோன்னு பயம் வந்துடுத்து. பேர்பட்ட மாளிகை துவாரகாதீசன் பகவான். சாதாரணமா பார்த்தா துவாரகையோட ராஜா, சாட்சாத்து பகவான் பரபிரம்மே. பார்க்க முடியுமோ? எத்தனையோ தேசத்து ராஜாக்கள்லாம் நின்றுட்டு இருப்பாளேன்னு பார்க்கறத இவரை பார்த்துட்டு அலையக்குலைய பகவான் அங்கேருந்து ஓடி வந்து வாரி அணைச்சுண்டு இவரை கைத்தாங்கலா கூட்டின்னு போய் உடம்பெல்லாம் நடுங்கிறதான் அவருக்கு. சுதாமாதான் அவரோட பேரு. அழுக்கு வேஷ்டி கட்டின்ட்டு பாருங்கன்னா குச்சேலர்னு பேரான், பட்ட பேரு. நல்ல வஸ்திரம் இல்லை பாவம், ஏழை. அவருக்கு பாது பூஜை பண்ணார் பகவான். ரொம்ப அழகான இடம் பாகவதத்துல. இதெல்லாம் ரெண்டு பேரும் ஒன்னா கிளாஸ்ல படிச்சவா. ஒரு ஏழை கிளாஸ்மேட்ட பணக்காரன் மதிக்கவே மாட்டான். கூட படிச்சவனை மதிக்கிறத தாண்டி பாத பூஜை பண்ணுவாரோன்னா, இவர் கிளாஸ்மேட்டுன்னு பார்க்காம பகவான்னு பார்க்கிறாரு. அவரும் கிளாஸ்மேட்டுன்னு பார்க்காம பாகவதன்னு பார்க்கிறார். அவர் உட்காந்து வச்சு தன்னுடைய ராணிகள் எல்லாம் பரிமாற சொல்லி தானே பக்கத்துல இருந்து விசிறி சாப்பாடு இறங்குமோ கிருஷ்ணன் பக்கத்துல உட்காண்டா. அவருக்கு கொடுக்கறதுக்காக அவள் கொடுத்து விட்டுருக்கா. அந்த வரட்டு அவளை கொடுக்கறதுக்கு கூட அவருக்கு பிரஜையும் இல்லை, தைரியமும் இல்லை. அவர்கிட்ட இருந்து பிடுங்கி சாப்பிட்டார் சுவாமின்னு சொல்லுவா. இப்ப சுவாமி அவர்கிட்ட சொல்றார் ஒரு வார்த்தை. காசு பணம் இல்லாம பாகவத தர்மத்துல எளிமையா இருந்துட்டு நீ நிறைவா இருக்க, துவாரகாதீசனா இருந்துட்டு நான் நிறைவா இருக்கேன். இது ரெண்டுத்துக்கும் என்ன காரணம் தெரியுமா குச்சேலா? பாடசாலையில இருந்து கிளம்புறத குருநாதர் சாந்திமணி முனிவர் ஆசீர்வாதம் பண்ணார். அந்த அனுகிரகத்தினால சகல சௌக்கியங்களோட நான் ஆனந்தமா இருக்கேன். நீ லௌகீக ஐஸ்வர்யம் இல்லாமல் தெய்வீக ஐஸ்வர்யத்தோட நீ ஆனந்தமா இருக்க. வாழ்க்கையில பார்த்தா அவர் குபேரனுக்கும் மேல, இவர் குச்சேலர். ரெண்டு பேருக்கும் திருப்தி கிடைக்க முடியுமோ? கிடைக்கும், குரு அனுகிரகம் இருந்தால். குரோர் அனுகிரகேணைவ புமான் பூர்ண பிரசாந்தையே அப்படின்னு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சொல்றார். பாகவதத்துல வர்ற வாக்கியம். கோவிந்தபுரத்துக்கு வந்தாங்கன்னா போதேந்திர சுவாமியோட அதிஷ்டானத்துக்கு மேல இதை எழுதி போட்டிருப்பாங்க. குரு கிருபை இருந்தால்தான் நிறைவு உண்டாகும், இல்லைன்னா குறை இருந்துட்டே இருக்கும் வாழ்க்கையில. அப்ப நிறைவுங்கிறது மனசு சந்தோஷமா இருக்கணும், சரீர ஆரோக்கியமா இருக்கணும். உடம்பு எப்படி இருந்தாலும் மனசு தெய்வீகமா இருக்கிறதுங்கிறது மகான்கள் சரித்திரத்தை நாம பார்க்கிறோம். தொண்டை புற்றுநோயால பரமஹம்சர் சரீரம் அவஸ்தைப்பட்டது, அவர் அவஸ்தைப்படலை. ரமண பகவான் புற்றுநோய் வந்தது, சரீரத்துக்கு அந்த அவஸ்தை, அவருக்கு அது கிடையாது. சுவாமி யோகிராம் சுரத்குமார் அவருக்கு புற்றுநோய் வந்தது, சரீரத்துக்கு அவஸ்தை, அவருக்கு இல்லை. அப்படி தான் வேற உடம்பு வேறன்னு பிரிச்சு பார்க்கிற வித்தை அவளுக்கு தெரியும். ஆஃப்டர் ஆல் மனசு பகவானோட கலந்து கொடுத்தோன்னா சரீரத்துக்கு என்ன நடந்தா என்ன தெரிய போறது? உள்ள இருக்கிற பிராணன் வெளியின போனோன்னு இந்த உடம்பு மேலதான் நெருப்பு போட போறா. இன்னைக்கு என் மேல நெருப்பு போட்டா ஆன அலறானா, அவ்வளோ பெரிய நெருப்பு மேல மார்பில் கொட்டும் போது நான் கத்த போறது இல்லையே. இதே சரீரம் தானே இல்லையா? அப்போ உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த பிராணன் வெளியேறின பிறகு இது ஜட வஸ்துவாயிடுறது. இந்த பிராணன் தனியா போகாதான், அது செட்டு செத்துன்னு போகுமா. ஆமா, இந்த பிராணன் என்ன பண்ணும்? அந்த கரணம்னு சொல்லக்கூடிய புத்தி, மனசு, சித்தம், அகங்காரம்ங்கிறதெல்லாம் கூட கூட்டின்னு போயிடும். இது சேர்ந்துதான் இந்த டோட்டாலிட்டி தான் ஜீவன். இதுதான் மறுஜென்மா எடுக்கிறது. உடம்பு மறுஜென்மா எடுக்க முடியாது, உடம்பு எரிஞ்சு போயிடுது. ஆத்மஸ்வரூபம்ங்கிறது சக்தி, எனர்ஜி. அதுக்கு பிறப்பும் இல்லை, இறப்பும் இல்லை. இந்த இன்டர்மீடியேட்டா ஜீவன் ஒண்ணு இருக்கு இல்லையா,
அதுக்கு தான் பிறப்பு, அதுக்கு தான் இறப்பு, அதுக்கு தான் அவஸ்தை, அதுக்கு தான் துக்கம், அதுக்கு தான் சந்தோஷம். அப்ப அந்த ஜீவன்கிறது தெய்வீகமாக மாற்றுவதற்காகத்தான் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த ஜென்மா கொடுத்திருக்கு. இந்த தேசத்துல, இந்த சத்சங்க சன்னிவேசத்துல, சூழ்நிலையில பிறக்க வச்சு இந்த உடம்ப சாதனமாக வைத்து கொண்டு நீ தெய்வீகத்தை அடையலாம். அடைஞ்ச மகான்கள் எல்லாம் காட்டுறா வரிசையா, அப்படி நீங்க ஆகலாம் அப்படின்னு நமக்கு சொல்லிக் கொடுக்குறா. அப்படி தெய்வீகத்துக்கு இந்த சாதனம், இந்த கருவி உடம்பு பயன்படலன்னுட்டா இந்த உடம்புக்கு என்ன வேல்யூ இருக்கு? மாணிக்க வாசகர் சிவபுராணத்தை சொல்ற மாதிரி மலம் சோறுங்கிறார். ஒரு துவாரத்திலிருந்து, நவத்வாரத்திலிருந்து ஒன்னொன்னுலேருந்து அழுக்குதான் வெளியில வருது. புறந்தோல் போர்த்து புழுவழுக்கு மூடிங்கிறார். அறம்பாவம் என்னும் அரும் கயிற்றால் கட்டிங்கிறார். உள்ளுக்குள்ள எல்லா விதமான நாத்தம் பிடிச்ச விஷயங்களை வச்சு மேல ஒரு தோலை போட்டு மூடி கட்டி இருக்கு, மேல பேக் பண்ணிருக்குங்கிறார். அப்ப இந்த சரீரம்ங்கிறது ஒரு இழிவான விஷயமா சொல்லப்படுறது. எப்போ இது எதற்காக கொடுக்கப்பட்டதோ அதுக்கு பயன்படாமல் போனார். இதே சரீரத்தை தெய்வீக சாதனைக்கு பயன்படுத்தி கொண்டு இந்த மலம் அப்படிங்கிறத நிர்மலமாக மாற்ற முடியும். இது அப்படியே மேல கொண்டு போயிட முடியும். வள்ளலார் அப்படி இருந்தார். உடம்புக்கு அழிவு என்பதே இல்லாதபடிக்கு ஜோதியாக மறைஞ்சு போனார். மாணிக்க வாசகர் சிவபெருமானோட சிதம்பரத்தை கலந்து விட்டார். ஐயாவாள் மகாலிங்க சுவாமியோட கலந்து விட்டார். கனகதாசர் திருப்பதி ஸ்ரீனிவாச பெருமாளோட கலந்து விட்டார். மருதானூர் சத்குரு சுவாமிகள் ஜெகத்ரக்ஷக பெருமாளோட கலந்து விட்டார். எப்படி சாத்தியம்? துக்காராம் மகாராஜ் உடம்போட வைகுண்டம் போனார்னு இருக்கு. இது எப்படி சாத்தியம் அப்படின்னா, மிருத் சரீரமான இந்த அழியக்கூடிய உடம்பை அமிர்த சரீரமாக மாற்றிக்கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாக இந்த ஜென்மாவை நாம வச்சுக்கணும். அதுக்கு சத்சங்கம் தான் உபாயம். பொதுவா ஆன்மீகத்துல சொல்லும் போது தேக அபிமானம் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக உடம்பை பத்தி இழிவா சொல்லுவா. இது என்ன திருப்பி திருப்பி என்ன இருக்கு, மலம் மூத்திரம் வியாதி இல்லையா, மூப்பு, இதுதானே உடம்புல வேற என்ன இருக்கு அப்படின்னு சொல்லுவா இல்லையா. அதுக்கான பாடல்கள்லாம் நிறைய இருக்கு. நமக்கு பட்டினத்தார் பாடல்ல இருந்து நிறைய பிரமாணங்கள் சொல்லிட்டே போலாம். திருமூலர் சொல்றார், இதுவும் நிஜம் அதுவும் நிஜம். பகவான் அடையறதுக்கு இந்த உடம்ப சாதனமா சத்சங்கத்துக்கு சேவைக்கு பயன்படுத்த முடியுமானால் இதோடைய வேல்யூ வேற. வெறும் சுயநலத்துக்காகவும் பெருத்தியாருக்கு தீங்கு நினைக்கவும் இந்த உடம்ப பயன்படுமானால் நரகம்னு போய் தான் ஆகணுமா? இருக்கிற இடத்துல நரகம்தான். எத்தனை கொலை கொள்ளை பயங்கரமான விஷயங்கள்லாம் படிச்சு இவ்வளவு வேதனையா இருக்கு நமக்கு. இத்தனை பேர் அழிச்சு என்ன சாதிக்க போறாய் வாழலாம் அப்படின்னு தோன்றது இல்லையா? அப்போ தன்னுடைய ஜென்மாவை வீணாக்கினுட்டா கிடைத்திருக்கிற மானிட பிறவின்னு சத்குரு ஞானானந்த பகவான் சொல்வார். கிடைக்கவே கிடைக்காது, துர்லபம். இன்னொரு மனுஷ ஜென்மா எடுக்கிறதுக்கு 84 லட்சம் ஜென்மா எடுக்கணுமா. மனுஷ ஜென்மா அவ்வளவு லேசில் கிடைக்காது. அப்படிங்கிறத இது வீணாக்கப்படாதே. இதோட வேல்யூ நமக்கு தெரியணுமே. உடம்ப ஆரோக்கியமா வச்சுக்கணும், ஜெனரல் ஹெல்த், அது ஒண்ணு. திருவள்ளுவர் சொல்றார், ஆரோக்கியம் எப்படி வரும் தெரியுமா? அற்றால் அறவறிந்து உண்க அகுதுடம்பு பெற்றான் நெடிதுக்குமாறு. முதல்ல சாப்பிட்டது நல்லா ஜீரணமாயிடுதுன்னு தெரிஞ்சதுன்னா உடம்புக்கு சக்தி கொடுக்கறதுக்காக சாப்பிடுங்கிறார். இப்ப புரியுறாப்புல உதாரணம் சொல்றேன். சார்ஜ் ஃபுல்லா இருக்கும்போது சார்ஜ் போட மாட்டா செல்போன்ல, பேட்டரி கெடுதல்ங்கிறா. இந்த காலத்து பசங்கள்லாம் சொல்றா அப்படின்னா வெறும் போட்டு இருக்கக்கூடாது அப்படிங்கிறா. அது தேவைப்படும் போது தானே போடணும். அது மாதிரி சாப்பிட்டது ஜீரணமாகி உடம்புக்கு சத்தாக அதை மாறிடுத்துன்னா உடம்பு இண்டிகேட் பண்றது, பசிங்கிற ஒரு உணர்வை கொடுக்கறது. அந்த நேரத்தில் தான் ஆகாரம் கொடுக்கணும்.
பசிக்கு சாப்பிடுறது, ருச்சிக்கு சாப்பிடுறது, சக்திக்கு சாப்பிடுறது. இந்த சக்தி தெய்வீக சக்தியாக மாறுறதுக்காக வாழ்க்கையே மாத்திக்கிறது. அப்படி இருந்த மகான்கள் தான் இந்த தேசத்தை வாழ வைக்கிறா, உலகத்தையே வாழ வைக்கிறா. அவளுடைய தபஸுனால உலகத்தையே வாழ வைக்கிறா. எத்தனை மகான்கள் சரித்திரம் நமக்கு புராணங்கள் காலத்திலேருந்து இன்னைக்கு வரையில் இன்னைக்கு மகான்கள் இருக்கா, நம் கண்காண மகான்கள் இருக்கா. அவளால் உலகம் வாழ்ந்துட்டு இருக்குங்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்படின்னா வெறும் திங்கிறதுக்கும் தூங்குறதுக்கும் உடுத்திக்கிறதுக்கும் ஊர் சுத்துறதுக்குமான ஒரு பிறவிக்காக அவ பிறக்கவும் இல்லை. அந்த பிறவிக்காக நம்ம பிறக்கலன்னு நம்மளை உணர்த்துறதுக்கு தான் அவளை வந்திருக்கா. இப்ப திருமூலர் சொல்றார், உடம்பினை முன்னம் இழுக்கென்று இருந்தேன். ஐயாச்சி, கேவலமான இந்த சரீரம், அருவருப்பான பொருள்லாம் அதுல இருக்கு அப்படின்னு நான் நினைச்சுட்டு இருந்தேன். அப்புறம் என்னன்னா, இந்த மலமூத்திர மாம்ச ரத்தத்துக்கு நடுவுல பிரம்மம் இருக்குங்கிறது தெரிஞ்சுட்டேன். அத அறியறதுக்கான வழி இந்த அழியற உடம்புக்குள்ளே இருக்குன்னு தெரிஞ்சுட்டேன். அப்ப இந்த உடம்ப நான் காப்பாத்தினாதான் அதை தெரிஞ்சுக்க முடியும். அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற ஜீவ தத்துவத்தை உணர்றதுக்கு இந்த உடம்ப நான் சாதனமா பயன்படுத்தணும். அது தெரிஞ்சுட்டதுனால பகவான் அடையற மட்டுக்கும் இந்த உடம்ப காப்பாற்றணும்னு புரிஞ்சுட்டேங்க. உடம்பினை முன்னம் இழுக்கென்று இருந்தேன், உடம்பினுக்குள்ளே ஒரு பொருள் கண்டேன். உள்ளுக்குள்ள அபூர்வ வஸ்து, பிரம்ம வஸ்து உள்ள இருக்க. பகவான் எல்லாத்தையும் இருக்காங்கன்னு சொல்றோம் போலியோ, எல்லாத்தையும் இருக்கிறவன் நமக்குள்ள இல்லாம எப்படி இருப்பான்? இப்ப நமக்குள்ள the great almighty, the lord of universe, சர்வசக்தி உள்ள சர்வாந்தரியாமியான பகவான் உள்ளுக்குள்ள இருக்காருன்னுட்டா, இது அடையறதுக்கு நேரம் இல்லைன்னு சொல்ற மாதிரி முட்டாள்தனம் ஏதாவது உண்டோ? இதுக்கு மேல அடைய வேண்டியது ஏதாவது உண்டோ? எது ஒண்ணு கிடைச்சா எல்லாமே கிடைச்சிடுமோ அது உள்ள இருக்குங்கிறா. அதனால உடம்புள்ளே உத்தமன் கோவில் கொண்டான் என்று உடம்பினை யான் இருந்து ஓம்புகின்றேனேங்கிற. பகவான் சர்வோத்தமன் புருஷோத்தமனான பகவான் இங்க இருக்கான்பா. அதை நான் தெரிஞ்சுட்டேன். தெரிஞ்சுட்டதுனால பகவான் இருக்கிற ஆலயத்தை எப்படி காப்பாற்றணுமோ அப்படி இந்த உடம்ப நான் தேவாலயமாக நினைச்சு நான் பராமரிக்கிறேன் அப்படிங்கிற திருமூலர். அப்ப இந்த சரீரம் கொடுக்கப்பட்டது அதுக்குதான். ஒருவேளை உடம்ப சரியா கவனிச்சுக்கல, கண்டபடி தின்னாலும் கெடுதல், தேவையில்லாத பட்டினி போட்டாலும் கெடுதல். உபவாசத்துடைய தாற்பயம் என்னன்னு கேட்டா, வயிறு படைக்க தின்னுட்டா தூக்கம் வந்துடும், தமோ குணம் வந்துடும். ஆனா சரீரம் உடம்பு இருக்கிறதுக்காக ஆகாரம் வேணுமே. அதனால மித சாத்வீக ஆகாரம்னு சொல்லுவான்.